பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சென்னை மத்திய கைலாஷில் 60 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ராஜீவ்காந்தி சர்தார் பட்டேல் சாலைகளை இணைக்கும் மேம்பாலம் திறப்பு. சன்மார்க்க பயிற்சி பள்ளி தொடங்கி திருவருட்பா இசை பயிற்சி அளிக்கப்படும். சென்னையில் அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடக்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசை பயிற்சியும் அளிக்கப்படும். பாஜகவின் கிளை அதிமுக என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்கிறார். ஈரோட்டில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்றும், அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். அப்படியா இருக்கிறோம்? சொந்த காலை விற்கின்ற கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்ட முடியுமா என ஸ்டாலினுக்கு பழனிசாமி சவால். தந்தை வழியில் முதல்வரானவர் ஸ்டாலின் எனவும் கடும் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சரானீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிப்பது சந்தேகம். கூட்டணி என்பது தானாக அமைய வேண்டும் எனவும் பழனிசாமி பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பத்தான் சுவையாக இருக்கும். இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். லட்சியம், கொள்கை, கோட்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் தமிழகத்தில் சுற்றிக் கொண்டுள்ளது. தஞ்சை இளைஞரணி மாநாட்டில் விஜய் மீது உதயநிதி மறைமுக விமர்சனம். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை பிடிக்காத எதிர்க்கட்சிகள் முடக்க பார்ப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. இளைஞர் மற்றும் மகளிர் கூட்டம் திமுக பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்க நிதி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என விளக்கம். ஆட்சியில் பங்கு கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். தாவைக்காவுடன் கூட்டணி செல்ல இளைஞர்கள் விரும்புவதாக கூறிய நிர்வாகிகள். விஜய் வந்தா நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்தான் நம்ம வேலை செய்ய முடியும். திமுகவிடம் கமிஷன் கேட்கவில்லை, மரியாதையை தான் கேட்கிறோம். திமுக செய்த தவறுகளை காங்கிரஸ் சுமப்பதாகவும்
மதுரை நிர்வாகிகள் கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் எம்பி வேதனை. மாவட்ட செயலாளருக்கு தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தட்டுச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன இப்ப எல்லாரும் பேசுறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தரும் என நம்புவது மூட நம்பிக்கை. திமுகவின் முன்னோடி திட்டத்தையே விமர்சித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி. ஐந்து தொகுதிகளை திமுக தங்களுக்கு ஒதுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். 2021 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற நிலையில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்தல். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை, அபிஷேகம், ஆராதனைகளில் பங்கேற்று திரளான பக்தர்கள் தரிசனம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு வடமாநிலங்களில் உள்ள சிவாலயங்களில் விழாக்கோலம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் நீர்நிலைகளில் புனித நீராடியும் பக்தர்கள் வழிபாடு. டெல்லியில் நாளை தொடங்குகிறது தெற்குலக நாடுகள் பங்குபெறும் AI மாநாடு. எளியவர்களுக்கும் AIயின் பலன்களை கொண்டு செல்வது குறித்து பேச 20 நாடுகளின் தலைவர்கள் வருகை. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அரசுக்கு 5 கேள்விகளை முன்வைத்த ராகுல் காந்தி. வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் நமது விவசாயிகளுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் நம் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் தாரிக் ரஹ்மான். இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பங்கேற்பு. ஈரான் அரசு அடக்குமுறையில் ஈடுபடுவதாக கூறி அமெரிக்காவில் பொதுமக்கள் போராட்டம். நீதியை நிலைநாட்ட உலக நாடுகள் தலையிட வலியுறுத்தல். சீன புத்தாண்டையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பெய்ஜிங் நகரம். ஜொலிக்கும் கட்டடங்கள், சாலைகளை கண்டு பொதுமக்கள் உற்சாகம். இருபத்தி செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸ்டார்லிங்க் இணையதள சேவைக்கான செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது ஃபால்கன் 9 விண்கலம்.